ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆவின் பாலகம் அமைச்சு அதன் மூலமாக நமக்கான பிஸ்னஸை பண்ணலாம். ஆவின் ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன்ஸை பார்த்தா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ண பாருங்கள். ஸோ இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். avin.tngorman.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஆவின் பாலகம் இருக்குது. இந்த ஒரு ஆவின் பாலகத்தில் உங்களுக்கான பால் ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தா சேல் பண்ணுறாங்க. ஸோ மில்க் பார்த்தா சேல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தா ஐஸ்கிரீம், இந்த மாதிரி பல்வேறு வகையான ப்ராடக்ட் சேல் பண்ணிட்டு வராங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஆவின் பாலகத்துக்கான பிஸ்னஸ் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஆவின் உங்களுக்கு பார்த்தா ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து நடத்தி அதன் மூலமாக நீங்கள் ஒரு இன்கம் பார்க்கலாம். ஸோ இப்போ இதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ 3 வகையாக உங்களுக்கு பார்த்தா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வழங்குறாங்க. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஆவினுடன் சென்னை பெருநகர் மற்றும் அதன் புறநகர பகுதி இருக்குது பாருங்கள். ஸோ சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டரி தள்ளுவண்டி மூலமாக ஐஸ்கிரீம் விற்பனை செய்ய உங்களுக்கு பார்த்தா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வழங்குறாங்க. இது பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது சென்னையை சுற்றி இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வழங்கியிருக்காங்க. இதுக்கான நிபந்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட விற்பனையாளர்கள் 10,000 காப்புத் தொகையாக செலுத்த வேண்டும். மாதம் ரூபாய் 50,000க்கும் குறையாமல் ஐஸ்கிரீம் எடுத்து விற்பனை செய்ய வேண்டும். விற்பனை செய்வதற்கான லாப விகிதமானது 25% வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான அந்த எவ்வளோ பர்சன்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா 25% பார்த்தா லாபத்தில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. முக்கிய ஆவணங்கள் என்னமா டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னா, ரேஷன் கார்டு, பேங்க் புக், 2 அரசுக்கான உத்தரவாதம் செய்யப்பட்ட சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வர மாதிரி இருக்கும். அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்னை மற்றும் சுற்று வட்டாரத்தில் குடியிருப்பவராக இருக்க வேண்டும். இதற்கான சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க. விற்பனை செய்யப்படவிருக்கும் பகுதிகள், இடங்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும். ஐஸ்கிரீம் தள்ளுவண்டி அருகில் உள்ள ஆவின் பாலங்களை நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐஸ்கிரீம் பொருட்களை எடுக்கும் இடம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அம்பத்தூர் பால் உப பொருட்கள் கட்டுப்பாட்டு அறை மற்றும் அருகாமையில் உள்ள ஆவின் பாலங்களை போயிட்டு உங்களுக்கான பொருட்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். விண்ணப்பத்தினை ஆவின் இணையத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து ரூபாய் 100க்கு பின்வரும் கணக்கில் செலுத்தி உங்களுக்கான ரசீதை எடுத்துக்கொண்டது சொல்லியிருக்காங்க. முன்பணம் செலுத்தி பொருட்களை எடுத்துக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட வெப்சைட் மூலமாக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தா நீங்கள் தள்ளுவண்டி மூலமாக உங்களுக்கான ஐஸ்கிரீம் விற்பனை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வழங்குறாங்க. ஸோ நீங்கள் முதற்கட்டமாக 10,000 ரூபாய் செக்யூர் டெபாசிட்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த முடிவு உங்களுக்கு திரும்ப கொடுத்துருவாங்க 10,000 ரூபாய் அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கான பொருட்கள், நீங்கள் ஐஸ்கிரீமுக்கான பொருட்கள் எல்லாமே பார்த்தா அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். 25% வரைக்கும் உங்களுக்கு லாபத்தில் பார்த்தா இது தராங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் இதான் கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அதேமாரி எந்தமான பிளேஸ் எல்லாம் நீங்கள் விற்பனை செய்ய போகிறீங்க அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். ஸோ விருப்பம் இருக்கவங்க இந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து நீங்கள் நடத்த பாருங்கள். இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன். இது பார்த்தா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தள்ளுவண்டி மூலமாக நீங்கள் விற்பனை செய்யலாம். அடுத்த கட்டமாக உங்களுக்கு ஆவின் அவுட்லெட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஒரு இடம் இருக்க போது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அமைக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரான்ச்சைஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்டுமே, ஆவின் சார்ந்த எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்கள் பார்த்தா சேல் பண்ணலாம். வாட் இஸ் அன் ஆவின் அவுட்லெட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆவின் அவுட்லெட் ஆர் தோஸ் விச் ஸ்டோர் அண்ட் செல் என்டையர் ரேஞ்ச் ஆஃப் ஆவின் ப்ராடக்ட். ஸோ எல்லா பொருட்களையுமே நீங்கள் சேல் பண்ணலான்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு குறைந்தபட்சமாக 64 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 225 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இடம் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் லொக்கேஷன்ஸ் ஹை ஃபுட்பால் லொக்கேஷன்ஸ் இருக்க பாருங்க. நல்ல பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களில் வைக்கணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த ஆவின் ஃப்ரான்ச்சைஸ் வில் ஹாவ் எ ப்ரீபில்டு ஷாப் ஸ்பேஸ் இன் எ குட் லொக்கேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடம் கண்டிப்பாக நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓனடாகவோ அல்லது ரெண்டட் மூலமாக நீங்கள் எடுத்து தாராளமாக நீங்கள் பண்ணலான்றதை கொடுத்துருக்காங்க. எலிஜிபிள், யார் எலிஜிபிள் அப்படின்னா, எனிஒன் வித் எ வெரி ஸ்மால் கேபிட்டல் பேஸ் அண்டு குட் பிஸ்னஸ் ஆக்குமெண்ட் கேன் பிகம் அவர் ஃப்ரான்ச்சைஸ். ஸோ இதுக்கு பார்த்தா பேசிக்காக உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் பண்ண ஆசை இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்மால் கேபிட்டல், ஸோ அதுக்கான முதலீடு பார்த்தா கம்மியாக இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. த ஃப்ரான்ச்சைஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பியர் த என்டையர் காஸ்ட் ஆஃப் செட்டிங் அப் த ஸ்டோர் விச் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ரேஞ்ச் ஆஃப்
1.5 லேக்லேருந்து 6 லட்ச ரூபான்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக அவங்களே வந்து பார்த்தா இடம் நீங்கள் கொடுத்தா போதுமானது மொத்தமாக அந்த ஷாப்பை வச்சு கொடுத்துருவாங்க. ஃபர்தர் ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் 3 லட்ச ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த ஷாப் அமைப்பதற்கு 1 லட்சம்லேருந்து 6 லட்ச ரூபாய்க்குள்ளே தேவைப்படும். அதுக்கு அந்த பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீஃபண்டபிள் உங்களுக்கு வந்து திரும்ப கொடுத்துருவாங்க. செக்யூரிட்டி டெபாசிட் வந்து வந்து பார்த்தா ஒரு 30,000 ரூபாய் கட்டி நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது திரும்ப கொடுத்துருவோன்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் would be extra depending upon the sale value மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மந்த்லி டர்ன் ஓவர் நல்லா இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்க. How to place intend and receive product, அதாவது ஸோ intend shall be placed through Avin app 48 ஹவர்ஸுக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே வந்து வெயிட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களே வந்து பார்த்தா சப்ளை பண்ணுவாங்க. அல்லது உங்களுக்கு ஓன் வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னா நீங்களே வந்து பார்த்தா போயிட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ் ப்ரொஃபஷன்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா ட்ரேட் மார்ஜின்லேருந்து 8% 18% வரைக்கும் ஷேர் பண்ணப்படும். உங்களுக்கான அந்த ஏர்னிங்ஸ் இன்கம் வந்து வரும்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து ஹாட் மில்க் ஷேக், ஃப்ரெஷ் லெசி இந்த வெரைட்டிஸ், ஐஸ்கிரீம் ஷாப் இந்த மாதிரி நீங்களே வைக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் வைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஃப்ரான்ச்சைஸ் மூலமாக உங்களுக்கு 18% வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணுற ப்ராடக்ட்லேருந்து லாபம் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்தர் கான்டாக்ட் உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ அப்ளை பண்ணுறவங்க இதான் வந்து பார்த்தா அப்ளிகேஷன் ஃபார் ஆவின் ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட்னு கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் அட்ரஸ் என்ன, சேதமான ஷாப் வைக்க போகிறீங்க எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபில் பண்ணிட்டு டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு ஆவின் பாலகத்தில் வந்து கொடுக்க பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டராக ஆக போகிறீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை ஃபில் பண்ணி நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து பார்த்தா மாறலாம். அதுக்கப்புறம் ஒரு மெர்ச்சண்டாக மாற போகிறவங்க அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்க. ஸோ இதான் நார்மல் பீப்புளுக்கான ஒரு எலிஜிபிலிட்டியாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கலாம். அதேமாரி சென்னையில் இருக்கவங்க தள்ளுவண்டி மூலமாக ஐஸ்கிரீம் வந்து போடலாம். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ வந்து பார்த்தா ஆவின் நல்லாவே வந்து பார்த்தா போயிட்டுருக்கு. ஸோ விருப்பம் இருக்கவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கடுத்து ஒருவேளை நீங்கள் SC ST பிரிவினராக இருக்கீங்க அப்படின்னா தாட்கோ மூலமாக இந்த ஆவின் பாலகம் அமைப்பதற்கு உங்களுக்கு மானியம் வந்து வழங்குறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட் tatco.government.in. இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. சீஃப் மினிஸ்டர் ஆதி திராவிடர் மற்றும் ட்ரைபல் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஸ்கீம் இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா தாட்கோ மூலமாக SC STக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதாவது 35% ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் 35% மானியமாக வழங்குறாங்க. அல்லது 3 லட்ச ரூபா எது கம்மியாக இருக்கோ அதை உங்களுக்கு சப்சிடியாக வழங்குறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யார் அப்ளை பண்ணலாம்னா 18 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்கீமுக்கான முக்கிய நோக்கம் என்ன, ஸ்டார்ட் வேரியஸ் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மானியம் வந்து வழங்குறாங்க. ஒன்லி SC ST மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ண பாருங்க. ஸோ மீதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா 3 லட்ச ரூபா மானியம் வந்து வழங்குறாங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அது கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ளிகேஷன் ஃபார் ஆவின் ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட். ஸோ இதான் வந்து பார்த்தா வெப்சைட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்லி SC STக்கு மட்டும் 3 லட்ச ரூபா மானியம் வந்து வழங்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேன் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, ஜெண்டர் என்ன, உங்கள் ரிலீஜன் என்ன, கம்யூனிட்டி என்ன எல்லாமே வந்து பார்த்தோன்னா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸ்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, இதுக்கு முன்னாடி நீங்கள் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணிக்கலான்னு கேட்டிருக்காங்க. SRNO கொடுத்துருக்கோங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லை வந்து விட்டுருங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃப்ரான்ச்சைஸ் வைக்கிறதுக்கான அந்த இடம் வந்து பார்த்தா ஓனராக இருக்கா, லீஸுக்கு மாதிரிலாம் ரெண்டரான்றதை கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாட்டில் கூலர் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. டீப் ஃப்ரீசர் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுலேயுமே இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷாப் ஏரியா எங்கே இருக்குது, ஷாப் அட்ரஸ் எங்கே இருக்குது. நெக்ஸ்ட் ஜாப் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. குடும்ப இன்கம் சைட் கேட்டிருக்காங்க. ரேஷனுக்கு எல்லாமே நீங்கள் போட்டுட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. அதை என்ட்ரு பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஆவின் பாலகம் அமைப்பதற்கு நீங்கள் வந்து பார்த்தா அப்ளை பண்ணிடுவீங்க. இதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ் உங்களை அப்ளிகேஷன் ஃபார்ம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தா மொபைல் மூலமாக வந்து தொடர்பு கொள்வாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அதுக்கு வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கான அந்த பாலகம் அமைப்பதற்கு உங்களுக்கு வந்து மானியம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதன் மூலமாக நீங்கள் பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைஸ் தாராளமாக வந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஒரு நல்ல
நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே வந்து இருக்குது. SC/STக்கு மட்டும் உங்களுக்கு மானியம் வந்து வழங்குறாங்க 3.5 லட்ச ரூபா. ஓகே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ விருப்பம் இருக்கவங்க இந்த பிஸ்னஸ் பண்ண பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் பற்றி தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.